ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன் கர்த்தாவே. தகப்பனே, மட்டும் ஜீவன் சுகம்பலம் தந்தீங்கப்பா. நீ தந்த ஜீவனுக்காய், சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய் உங்களுக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா, கோடா கொடி ஸ்தோத்திரம். உண்மை அறிவது நித்திய ஜீவன் ஆண்டவரே, அறிவது நித்திய ஜீவன் ஆண்டவரே. உடைய வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். மண்ணான மனுஷர்கள் ஆண்டவரே, புல்லு கொப்பாக இருக்கிற இந்த வாழ்க்கையிலே பரிசுத்தாவியானவரே, நாங்கள் அறிந்து கொள்கிற அறிவை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. ஸ்தோத்திரம், 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 கோடா கொடி ஸ்தோத்திரம். குறையில் குற்றங்கள் எல்லாவற்றையும் பண்ணிங்க. வசனத்தை நீர் எங்களுக்கு விலக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. என்னில் ஒன்றுமில்லை, நான் மண்ணான மனுஷன் ஆண்டவரே. தகப்பனே, நான் மண்ணான மனுஷன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. உடைய மகிமை ஆண்டவரே, வசனங்கள் எங்களிலே பிரஸ்தாபப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. சரீரத்துக்கு வேண்டிய பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க. சுத்த இதயத்தை கொடுங்கப்பா. நிலைவரமான உங்களுடைய ஆவியை எங்கள் உள்ளத்திலே ஊற்றுங்கப்பா. சோத்திரம், 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 கோடா கொடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம கடந்த காலங்களில் நம்ம ஆகமங்கள் 5 நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஆகமங்களில் 5 ஆகமம், 5 ஆகமங்களையும் எழுந்தது மோசே. மோசே கடைசியில் எழுதினது உபாகமம். அந்த உபாகமத்தை அவன் எழுதும் பொழுது தேவன் சொன்னதை எழுதி கொண்டே வருகிறான். ஆனால் அவன் கானான் தேசத்துக்கு போக முடியாது. அவன் அதுக்கு யோர்தானுக்கு இந்த சைடில் இருக்கும்பொழுது நீங்கள் அங்கெல்லாம் அப்படி போய் செய்யணும், இப்படிலாம் இருக்கணுங்கிறத அந்த உபாகத்தில் எழுதி நம்மளுக்கு தெளிவுபடுத்துகிறான். அவனுடைய வியாக்கியானங்கள், அதாவது ஆண்டவர் மோசையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவன் என்னென்னா எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் படித்தவன். அவனுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அதெல்லாம் தேவனோட ஜனங்களோட துன்பத்தை அடிவித்து தான் தேடினான். எல்லாமே அவனுக்கு அது இற போடாது. தேவனோட ஜனங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு தான் அவன் பூமியிலே வந்திருக்கிறான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்பொழுது முன்னால், அதாவது ஃப்யூச்சர், அந்த ஃப்யூச்சரில் அந்த ஜனங்கள் எங்கே போய் எப்படி இருப்பாங்க, அந்த யோர்தானில் போய் அவங்க எப்படி அந்த கானான் தேசத்தில் போய் எப்படி இருக்கணுங்கிறத ஆண்டவர் மோசே மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பித்து கொண்டு வருகிறார். இந்த ஆகமங்கள் தான், உபாகமங்கள் தான் அது எல்லாமே இந்த கடைசியில் உள்ளதில் நீங்கள் அப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணுங்கிறத எழுதி வச்சுட்டு போயிருக்கார். புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், அதை லேசாக கண்டுகொள்ளலாம். நேற்று நடந்தது போல் நம்ம என்ன செய்யலாம், ஆராய்ந்து கொண்டுடலாம். மோசே எழுப்பலான்னு சொல்லியிருக்குன்னு சொல்லி வேதத்தில் அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த வேதம் ஒரு நாளும் மாறாது. அந்த வேதத்தினுடைய வருஷங்களுக்கு அது கிடையாது. வருஷம் 6000 வருஷம் ஆச்சுது. ஆனாலும் அதை நம்ம என்ன செய்யணும்னா எளிதில் புரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வேதத்தில் இரவும் போலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்ன மாதிரி நம்ம வேதத்தை தியானத்தோடு தியானிப்போம். அதனால் நம்ம என்ன செய்யணும், இதயத்தில் அது ஆழமாக பதியணும். நம்ம அறகுறையாக பதிஞ்சாச்சுன்னா விட்டுட்டு போயிடுவோம். ஆழமாக பதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அதில் சந்தேகமே இல்லை. அதனால் வேத அறிவு மூலம் ரொம்ப முக்கியம். உலகத்தில் அறிவது எல்லாத்தையும் நம்ம பொருள் எல்லாமே சம்பாதிச்சாலும் தேவனுடைய வார்த்தை நம்ம இதயத்தில் இல்லைன்னா நம்ம ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஓசையிடுற வெங்கலம் போல் இருப்போம். அன்பு நமக்கு வரணும்னா தேவனுடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணும், கை கொள்ள வேண்டும். இப்போ நம்ம கடந்த காலங்களில் 12 அதிகாரம் வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ 13ஆம் அதிகாரத்தில் இதில் வசனங்கள் கம்மியாக தான் இருக்குது. 18 வசனங்கள் தான் இருக்குது. இந்த 18 வசனங்கள் தியானிக்க இருக்கிறோம். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாயிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்பத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதம் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறதை கேளாதீர்களாக. உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறீர்களா இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்களின் தேவனாய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். இதில் என்னென்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பிக்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி, அதாவது பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசினா என்ன செய்யணும்னா வருங்காலத்தை குறித்து சொல்கிறது தான் தீர்க்கதரிசி. நடந்த காலத்தை சொல்கிறது தீர்க்கதரிசனம் கிடையாது. அது நம்ம படிச்சுக்கலாம். வருங்காலத்தில் எப்படிலாம் இருக்கும், நீ போருக்கு போகலாம், போருக்கு போகக்கூடாது, அப்படி இப்படிலாம் தீர்க்கதரிசி தான் சொல்லுவாங்க. ராஜாக்கள் பூரா தீர்க்கதரிசி தான் கேட்டாங்க. அது இன்னும் வரலை, பின்னால் நம்ம படிக்க இருக்கிறோம். ஆனாலும் உங்களை என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர்
உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாயிலும் சொப்பனக்காரனும் எழும்பி, சொப்பனக்காரன் சொப்பனம் கண்டான்பான். அந்த சொப்பனம் உண்மையாக இருக்கா பொய்யா இருக்கான்னு தெரியாது. அப்படியே சொன்னும் பொழுதும் தீர்க்கதரிசி சொன்னாலும் சரி தான், சொப்பனக்காரன் சொன்னாலும் சரி தான். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி. அப்போ என்னென்னா, ஆண்டவரை மட்டும்தான் நம்ம கண்டுகொள்ளணும். உலகத்தில் ஆண்டவர் நம்ம எப்படி கண்டுகொள்ளலாம்? உன்னிடத்தில் இருப்பது பிறனிடத்தில் அன்பு குருவாயாக. அந்த அன்பு செலுத்தும் பொழுதே ஆண்டவர் அங்கே பிரசன்னமாகிடுவார். அதே தான் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன செய்யணும்னா, நீங்கள் அறியாத வேறு தேவர்களை, நீங்கள் அறிஞ்சிருக்க முடியாது. தேவன் அவங்களை வழிநடத்தி கொண்டே வர்றார். பகலில் மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம், அவங்களுக்கு இறைச்சி சாப்பாடு, அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்து கொண்டு வருகிறார். ஒருத்தன் காரியம் இல்லை, எல்லா ஜனங்களுக்குள்ள காரியம்தான் அதில் முக்கியம். அதான் நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்குள்ள அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும், பார்த்தீங்களா, ஒரு மிரக்கல் சொல்லுவாங்க, ஒரு அற்புதத்தை செய்வாங்க, ஒரு அடையாளத்தை சொல்லுவாங்க, அது அப்படியே இருக்கும். சில சூனியக்காரன் மற்றெல்லாம் சொல்லும்பொழுது அப்படியே நடக்கும், அது அப்படியே இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னா, ஆண்டவர் தான் செய்கிறாரு, ஆண்டவர் தான் அதை நம்ம செய்கிறாரு. ஆனாலும் அவன் சொப்பனை என்ன சொல்லான்னு அதான் சொல்கிறாரு, ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாக சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதம் நடந்தாலும், ஆண்டவர் நடந்தாலும் சொல்கிறாரு. அப்போ என்ன செய்யணும்னா, அவன் உண்மையில ஒரு குறிப்பு சொல்லியிருப்பான், அந்த வருஷத்தில் அப்படி இருக்கும், அந்த காரியங்கள் அப்படி இருக்கும். இதில் சிலவங்க குறி கேட்பாங்க, எப்படி இருக்கும் நம்ம அரசியல், நம்ம இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாலே போய் குறி கேட்பாங்க. அவன் சொன்னதுபடி சரியாக சில நேரத்தில் இருக்கும். அப்படி இருந்தாலும் அது அப்படி தான் சொல்கிறாரு, அற்புதம் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாயிலும் அந்த சொப்பனக்காரனும் சொல்லுகிறவை கேளாதிருப்பீர்களாக. கேட்கக்கூடாது, நீ இப்படி தான் சொல்லுவான், அது கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது அற்புதம் நடந்ததுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தாலும், அதிசயம் நடக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாலும் நீ அங்கே போகாத, அப்படி தான் அவர் சொல்கிறார். நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாயிலும் அந்த சொப்பனக்காரனாலும் சொல்லுகிறதை கேளாதிருப்பீர்களாக. அந்த சொப்பனக்காரனும் அந்த தீர்க்கதரிசி சொல்லுறதை கேளாதிருப்பீர்களாக. கேட்கக்கூடாது, அவன் போதிக்கிறதை கேட்கக்கூடாது. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம உட்கொள்ளணும். அதுதான் சொல்கிறார், அப்படி குறிப்பாக சொல்கிறார். சொப்பனக்காரன் சொல்கிறதை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாய் கர்த்தரில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் தான் சில நேரத்தில் இப்படி சொல்லி சோதிப்பார். நன்மையாக சில நடக்கிற மாதிரி உடனே நமக்கு ஆண்டவர் தான் அனுப்புகிறான்னு நினைப்போம். ஆனால் நம்ம ஆண்டவர் பின்பற்றாமல் ஒரு எட்டு பின்னால் போயிட்டு வைங்களேன், ஆண்டவர் தான் அதை அனுபவிச்சிருப்பார். இது ஆண்டவர் செய்கிற செயல் நினைப்போம், ஆனால் ஆண்டவர் செய்கிற செயல் அல்ல, அது சாத்தான் செய்கிற செயல். எதுக்கு இது பண்ணுறாரு, யூஸ் பண்ணுறாரு, எதுக்கு சாத்தானை? அவரை நம்ம ஜெயிக்கமானு பார்க்குறாரு. முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். நீ வேறு எங்கேயும் போக வேண்டாம், உன் ஜன்னலை பூட்டி உன் கதவை பூட்டி அந்த நேரத்தில் தேவனை நோக்கி முழங்கால் பூட்டி ஜெபம் பண்ணும்போது இருதயத்தை முற்றிலும் ஊற்ற வேண்டும். இருதயத்தில் நம்ம நினச்சோன்னா நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம், ஆனால் சிந்தை எங்கேயோ போயிட்டுருக்கும், நம்முடைய செயல் எங்கேயோ போயிட்டுருக்கும். அதெல்லாம் நினச்சா அவாய்ட் பண்ணணும். நம்ம சிந்தனை எங்கே போவோம், செயல் எங்கே போவோம், நம்முடைய காரியங்கள் எங்கே போவோம், எதில் நம்ம அதிக பற்று வச்சுருக்கோமோ அங்கே போவோம் நம்ம இருதயம், நம்முடைய சிந்தனை அங்கே போவோம். அதை நீ ஸ்டாப் பண்ணுங்கிறார். அதெல்லாம் நீ பண்ணு, அதை பண்ணாத. நீ என்ன முழு இதயத்தோடும் இருதயத்தை ஊற்றி விட வேண்டும். அண்ணாள் இருதயத்தை ஊற்றி விட்டாளுங்க மாதிரி அவள் பின்னால் கவலைப்பட்டா இல்லைன்னு சொல்லிருக்கோம். அதே மாதிரி நீ உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு முதல்ல நினைக்கணும். நான் மன்னன்னு நினைவு கூறுற மாதிரி அவனை நம்ம என்ன செய்யணும்னா ஒன்றும் நம்மளால் செய்ய முடியாது, தேவன் தான் எல்லாம் செய்கிறான்னு சொல்லி முழு பொறுப்பாக ஆண்டவர்கிட்ட ஊற்றி நம்ம இருதயத்தில் ஊற்றி ஆண்டவரை நோக்கின்னு பார்க்கும்பொழுது ஆண்டவர் நம்ம சொன்னால் வெளியரங்கமாக நம்மளுக்கு பதிலளிப்பார். நம்ம அதில் சந்தோஷமாக இருக்கும். நம்ம மனதும் நம்ம மாமிசமும் சொன்னபடி நம்ம செய்தாச்சுன்னா அது நம்ம தீமையில் தான் கொண்டு முடியும். அது தெரியாது, கொஞ்ச நாள் பழக்கப்பட்ட உடனே நம்ம தீமையை தான் செஞ்சுருக்கிறோம்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு உணர்த்தி காட்டும். ஆண்டவரே சில நேரத்தில் அந்த அற்புதங்களெல்லாம் செய்துக்க அனுபவிக்கிறாரா, நம்ம அதை பின்பற்றக்கூடாது. அதான் அவர் சொல்கிறார், கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்க. நீ அன்பு கூறியா, நீ வேறு தேவலை பின்பற்றாத, நீ அவங்ககிட்ட போகாத, முழு இதயத்தோடு இடத்துல இருக்கிறியா நீ பார்க்கறதுக்கு தான் உன்னை இப்படி ஒரு பயிற்சியை வச்சுருக்கிறார். அந்த பரீட்சையில் நம்ம நினச்சோன்னா எல்லோரும் பாஸ் பண்ணணும். இந்த உலகத்தில் சாத்தான் கொண்டு வர பரீட்சை நம்மளுக்கு ரொம்ப இருக்கும், கொஞ்சம் இருக்காது.
ஒவ்வொரு நிமிஷம் இருக்கும். அவன் நம்மளை கெச்சிக்கிற சிங்கம் போல் வாயை பிளந்துக்கிட்டு இருப்பான். இவனை விழுங்கிடலாமான்னு பார்ப்பான். இவன் ஆத்மா பரலோகத்துக்கு போகல, அப்படி இவனை இப்படி கெடுத்து போடலாமா, இவனுக்கு எல்லாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம நினச்ச வேணாம், நம்ம சிந்தனையை கெடுக்க வருவான், நம்முடைய செயல்களை கெடுக்க வருவான், சரீரத்தில் வியாதி கொண்டு வருவான், சந்தோஷத்தை எடுத்து போடுவான். எதுக்கு? நம்ம ஆண்டவரை பின்பற்றக்கூடாதுங்கிறக்காண்டி. நம்ம ஆண்டவரை அதை அனுமதிக்கிறாரு. நம்ம அதெல்லாம் மீறி ஆண்டவரை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அவரை சேவிக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லிடுவோம். அதான் அதில் அதுக்கு முழு ஆத்மாவோடும் அன்புறீர்களா இல்லையா என்று அறியும்படிக்கு உங்களை தேவனாக கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். உங்களை தேவனார் கர்த்தர் தான் இப்படி சோதிப்பார். இப்படி ஒரு காரியத்தை கொண்டு விடுவார். நம்ம என்ன செய்யணும்? விரட்டணும். அது தெரிய முடியாது. நம்ம முழு ஆண்டவர்கிட்ட தான் நம்ம முழு கவனம் செலுத்தணும். உலகப்பரான மனுஷன்கிட்டே சொன்னாச்சுன்னா நம்மளுக்கு வேதனையை கூட தான் கொண்டு வருவான். மறைமுகமாக நம்மளுக்கு சூழ்ச்சி பண்ணுவான். சாத்தானுடைய தந்திரங்கள் நம்மளுக்கு தெரியாதவை அல்லவேன்னு சொல்லுவார் பவுல். அதனால் அவன் இப்படியா வாரான்னு சொல்லி நம்ம சிந்தனை சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் செய்கிறத நம்ம என்ன செய்யணும்? அறியணும். அவன் எதுக்கு இப்படி வரான்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? அறிஞ்சிக்கணும். உலகப்புறமாக நம்ம அறிஞ்சாலும் தேவனிடத்தில் நம்ம கேட்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பின்பற்றி கொள்வீர்களாக. பார்த்தீங்களா? கற்பனை தான் கை கொள்ளணும். எல்லாவற்றிலும் மேலே அவருடைய அன்பு, அவருடைய கற்பனையை நம்ம கை கொள்ளணும். கற்பனை எதுக்கு எழுதியிருக்கிறாரு? நம்ம அதன்படி நடந்தால் தான் ஜீவனுக்குள்ளே போக முடியும். கற்பனையில் தான் ஜீவன் இருக்குது. அது நமக்கு அது ஒரு கண்டிப்பு கட்டளைங்கிறதுல காட்டிலும் அது நமக்கு ஜீவன் இருக்கிறது. அதில் தான் ஆண்டவர் நமக்கு நன்மையானதை வச்சிருக்கிறாரு நம்ம நினச்சிட்டோன்னா அந்த கற்பனை முழுவதும் அவருடைய கிறிஸ்துவின் அச்சையடையாளங்களை என் சரீரத்திலே தரித்து கொண்டு இருக்கிற மாதிரி நமக்குள்ளே வந்துடும் அந்த கற்பனை. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? பொல்லாங்கவனை தொடான் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறார். அவருடைய வித்து கற்பனை கை கொள்ளும்போது அவருடைய வித்து நமக்குள்ளே தரித்திருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவின் வித்தாக இருக்கிறோம். நம்ம காலம் என்னும் திரைக்குள்ளே நம்ம எல்லாருமே விழுந்திருக்கோம். நம்மளுக்கு காலம் நேரம் உண்டு. ஆனாலும் நம்ம இறந்த பிறகு நம்ம பாடி என்னச்சுன்னா மண்ணுக்குள்ளே போயிடும். ஆனால் நம்மளோட ஒரிஜினல் பாடி நம்ம மேலே இருக்குது. அது தேவனோடு இருக்கிறது. அந்த பாடிக்குள்ளே போய் நம்ம பெர்ஃபெக்ட் ஆகணும். நம்ம சுத்தமாகணும். நம்ம சுத்தமாகும்போது அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே போயிடும். நித்திய ஜீவனுங்கும்போது அங்கே காலம் இது கிடையாது, டைம் கிடையாது. என்றும் கிறிஸ்துவோடு நம்ம இருப்போம். நம்மளுக்கு சகல இதுவும் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அங்கே இருக்கும், ரொம்ப இருக்கும். இங்கே ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷம் சின்ன சந்தோஷத்தை கொடுப்பான், பெரிய துன்பத்தை கொண்டு வச்சுருப்பான் சாத்தான். ஆனால் அங்கே நித்தியத்தில் அந்த பரலோக ராஜ்யத்தில் அந்த நித்திய சந்தோஷம் அங்கே அழியாமல் என்னுடைய சரீரத்தில் நம்ம புகுந்துருவோம். இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும். இது மண்ணிலேருந்து தான் உருவாச்சு, மண்ணுக்கு. ஆனாலும் தேவன் தந்த ஆவி அவருக்குள், அவருடைய ஜீவனுக்குள், அவருடைய சிந்தையிலேருந்து தான் நம்ம நினச்சோன்னா உலகத்தில் வந்திருக்கோம். கிறிஸ்துவின் சிந்தையிலேருந்து தான் நம்ம உலகத்தில் வந்திருக்கிறோம். திருப்பியாக நம்ம கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளே நம்ம போயிடும். அது நம்ம நினச்சோன்னா அறியணும். வேத வாக்கின் மூலமாக தான் நம்ம நினச்சோன்னா தெளிவுபடுத்தி நம்ம அறிந்து போகணும். சும்மா சொன்னாலும் போக முடியாது. வேத வாக்கியம் அறிஞ்சு தான் போகணும். அதுக்குதான் வேத ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. உங்கள் தேவனாய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்தவர் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கார். அவர் சத்தத்தை கேட்கணுன்னா ஆண்டவர் சொல்லும் வழி இதுவே, நான் உங்களுக்கு பின்னால் இருந்து சொல்லுவேன், சத்தத்தை கேட்பீர்கள்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன முழு ஆண்டவர் மேலே பற்று இருக்கும் பொழுது பின்னால் அவருடைய சத்தம் நம்மளுக்கு கேட்கும். ஆண்டவர் நம்மளோ இருக்கிறாருங்கிறத நம்ம அறிஞ்சிக்கலாம். ஒரு சின்னது தான், பெருசாக இது பண்ண முடியாது, சின்ன சத்தம் தான். அது எவ்வளவோ இதாக கொண்டு வரும். சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. அவருக்கு பற்றி கொள்வார்கள். அவரை பிடிச்சுக்கிடணும், பற்றி கொள்ளணும். எந்த தீர்க்கதரிசியும் எந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். பார்த்தீங்களா? பழைய அதிகாரத்தில் அந்த தீர்க்கதரிசின்னு சொன்னவனும் இதெல்லாம் என்ன செய்யணும்னா அந்த தீர்க்கதரிசியை இந்த முன்னால் பார்க்கும்போது பாகத்தில் கொண்டுன்னு சொல்கிறார். தீர்க்கதரிசின்னு சொல்கிறவன பொய்யா தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு போயிடுவான். சும்மா எமோஷனில் சொல்லிடுவான். வாயில் வந்தது எமோஷனில் சொல்லிட்டு போயிடுவான். அது உற்சாகமாக ஆண்டவர் தான் சொல்லலான்னு நினைப்பாங்க. அவன் நடந்தேராட்ட அவனை நம்பாண்டான்னு சொல்கிறார் பைபிளில். புதிய ஏற்பாடில் இருக்குது. ஒரு தீர்க்கதரிசி சொன்னதை நடந்தேராட்டா நீங்கள் அவனை நம்பாண்டான்னு சொல்கிறார். தீர்க்கதரிசி உரைப்பாங்க, ஆனாலும் அவன் நடந்தேராட்டா அவனை நம்பாண்டான். நான் சொன்னால் நடந்தேறிச்சுன்னா அவனை நம்புங்க அப்படின்னு சொல்கிறார். அதான் எந்த தீர்க்கதரிசியும் எந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். எந்த தீர்க்கதரிசியும் எந்தவனும் கொலை செய்யப்பட கடன்னு சொல்கிறார். அதாவது அவனை கொலை பண்ணுறேன்னு சொல்கிறார். அப்போ எவ்வளோ அழுத்தமாக இருக்குது, ஆண்டவருக்கு கோபம் இருக்குது. பார்த்தீங்களா? உன் இஷ்டத்துக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது. திக்கு தரிசனம் உன் திக்கு தரிசனம் ஒன்றுமே பண்ணல. ஆண்டவர்கிட்ட முழு இதயத்தோடு ஜெபம் பண்ண, அவரை நீ ஆராதி,
தீர்க்கதரிசனம் தப்பான தீர்க்கதரிசனமும் மற்ற காரியங்களும் நம்ம சொல்லவே கூடாது. எமோஷன்லேயோ மற்ற காரியங்களையும் சொன்னாச்சுன்னா பின் விளைவு அவங்கள பார்க்கும்போது நான் நிறைய பேர் லைஃப்பில் பார்த்துருக்குறேன். அவங்களெல்லாம் என்னென்னா தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, அவங்களுக்கே இது இருக்காது. அதனால தான் ஆண்டவர் முன்னக்கூட்டியே நம்ம இது எப்போ எழுதியிருக்கார், 6000 வருஷத்துக்கு முன்னாலே இந்த இதெல்லாம் எழுதியிருக்கார். அந்த தீர்க்கதரிசியும் அந்த சொப்பனக்காரனும் கொலை செய்யப்பட கடவன். நீங்கள் நடக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை விட்டு அவர் உங்களை விலக்கும்படிக்கு அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணிவிடும். உங்கள் அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டோர் கொண்டு வருமாய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பேச்சை பேசினான். இப்படிப்பட்ட தீமை உங்களிடத்தில் விலக்குவாயாக. அடிமை, அதாவது அவன் இடையில அவருக்கு ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் மூட்டினாங்க, திருப்பி நம்ம எகிப்துக்கு போயிடும்னு சொல்லிட்டு. அப்படி நிறைய என்னை கோபம் மூட்டினாங்க. அதுன்னு சொல்கிறாரு, அவன் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணிறவரும் உங்கள் அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டு வருமாகிய உங்கள் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக துரோக பேச்சை பேசினான். தேவனாய கர்த்தருக்கு துரோக பேச்சு. அந்த துரோக பேச்சு பேசினால அவளுக்கு குஷ்டம் வந்துச்சு. யாருக்கு? நம்ம மோசேனுடைய அக்காளுக்கு. அதனால் துரோக பேச்சை ஆண்டவருக்கு முன்னால் பேசக்கூடாது. நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம துரோகம் பேசுவோம். நம்ம ஒருத்தர் இல்லாட்டா அவரை பற்றி ரொம்ப உயர்த்தி சொல்லுவோம், அவரை பற்றி ரொம்ப தாக்கல் சொல்லுவோம். அதெல்லாம் துரோக பேச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இந்த கொலை செய்யும்படி கல்யாணம் சொல்லும்போது பவுல் ஒருத்தப்ப அந்த பவுலை கொலை செய்கிறதுக்கு ஸ்தேவானை கொலை செய்யும்போது இந்த மாதிரி காரியத்தில் தான் அவங்க கொலை செய்திருக்காங்க. அவங்கள கல்லெறிஞ்சு கொண்டாங்க. அவன் இயேசுவானரே மெய்யான தேவன் போய் சொல்கிறான். இயேசுவானர் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதை காண்கிறேன்னு சொல்லும் பொழுது இவன் தப்பாலாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி தான் கல் எறிஞ்சு கொன்றாங்க. சாட்சிக்காரனுடைய வஸ்திரத்தை இவன் வச்சுருந்தான். யார்? நம்ம பவுல் வச்சுருந்தான். திருப்பி நான் தெரிந்து கொண்ட பாத்திரம்னு சொல்லிட்டார். நீ பிரஜாதிக்கு எல்லாம் என்னை நாம விளங்குவதற்கு நான் தெரிந்து கொண்டு பார்த்தேன், நீ என்னெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை அனுபவிப்ப, ஏன்னா அப்போ தான் உனக்கு இது தெரியும், இந்த சிலாக்கியம் தெரியும் அப்படிங்கிறனால சொல்லுவார். அதனால் அவங்க கொலை செய்தாங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த யூதர்கள் எல்லாம் யூதர் அல்லாதவர்களை நம்ம தேவனை நம்ம கொஞ்சம் தவறுதலாக மற்ற ஆண்டவரை ஆராதிச்சேன்னா கொன்று போடுவாங்க. அவங்கள விட்டு மாற்றவே மாட்டாங்க. அதில் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. பழைய ஏற்பாட்டு காலம் சட்டம் அப்படி இருந்துச்சு. புதிய ஏற்பாடில் இயேசுவானவர் கிரேஸாக உனக்கு மன்னிச்சு தன்னுடைய ரத்தத்தினாலே உன்னை மீட்டு கொண்டார். கிருபையின் காலத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்தோன்னா நம்மளாம் நினைச்சோம் கொலை செய்யப்படக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் கிருபையினால் இயேசுவானவர் நம்ம ரத்தத்தை செஞ்சு மீட்டு கொண்டதுனால புறஜாதியருக்கு ரட்சிப்பு வந்தது, நமக்கு ரட்சிப்பு வந்தது. நாம் இப்போ என்ன சுகாதாரமாக நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணிவரும் உங்கள் அடிமைத்தன வீட்டிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டு வருமாய் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக துரோக பேச்சை பேசினான். இப்படிப்பட்ட தீமையை உங்களுக்கு விலக்குவாயாக. அப்படி துரோகமாக ஆண்டவருக்கு விரோதமாக துரோக பேச்சு பேசி அவனை விலக்கணும், அவனை தூரப்ப சொல்லணும். உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனும் உன் குமாரனும் குமாரத்தியாகிலும் மார்பில் உள்ள உன் மனைவியாகிலும் உன் பிராணன் போல் இருக்கிற உன் சேனாலும் உன்னை நோக்கி நாம் போய் வேறு தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உன்னை முற்றிலும் உன் சமீபத்தாகிலும் உனக்கு தூரத்திலாயிலும் தேசத்தின் ஒரு மணி தொடங்கி மறுமணி எவ்விடத்திலும் இருக்கிற ஜனங்கள் தேவர்களையும் நீ உன் பிதாக்கள் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி இராத ரகசியமாய் உன்னை ஏவி விட்டால் நீ அவனுக்கு சம்மதியாலும் அவனுக்கு செவி விடாமலும் உன் கண் மேல் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும் அவனுக்கு தப்பு விடாமலும் அவனை ஒழித்து கொள்ளாமலும் அவனை கொலை செய்து போட வேண்டும். அவனை கொலை செய்வதற்கு முதலில் உன் கையும் உன் ஜனத்தின் கையும் அவன் மேல் இருக்க கடவுள். பார்த்தீங்களா எவ்வளோ கண்டிப்பாக சொல்லிட்டாரு. உன் பிள்ளை சொன்னாலும் சரிதான், உன் ஜன பெண்கள் சொன்னாலும் சரிதான், நம்ம வேறு தேவர்களை சேவிப்போம் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியாமல் அப்படி போயிடும். பூமியின் ஒரு மனம் தொடங்கி அவங்களுடைய வேதங்கள் அப்படி இருக்கிறது, அவங்களுடைய இது அப்படி இருக்குது, ஸ்தானம் அப்படி இருக்கிறது, நம்ம அதை சேவிப்போன்னு சொன்னால் என்ன சொன்னால் அந்த துரோக பேச்சை பேசும்பொழுது நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி கொடாமலும் உன் கண் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும். நீ இரக்கமே கொள்ளக்கூடாதுங்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்களா? ஒருத்தனுக்கு ஆண்டவருக்கு விரோதமாய் பேசும்பொழுது அவனை கொன்று அப்படிங்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு ரட்சகர் சத்துருக்களை சிநேகிங்கள்னு சொல்கிறார். அதுக்கு ரெண்டு உள்ள வித்தியாசம் பார்த்துக்கிடுங்க. இப்போ எவ்வளோ நம்ம கிரேஸில் இருக்கோம். சத்துருக்களை சிநேகிங்கள் உங்களுக்கு பயக்கிறவளை ஆசீர்வதிங்கள்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசுவானவர் அப்படியே முற்றிலும் அந்த பழைய ஏற்பாட்டின் காரியங்களை மாற்றி நமக்கு லகுவாக்கிட்டார். நம்ம வேதத்தின் மூலமாக தான் அதை அறியணும். சும்மா வாய் சொல்லிட்டு சொல்ல முடியாது. வேதத்தின் மூலமாக தான் அறிஞ்சு தான் நம்ம அதை பேசணும். நீ அவனுக்கு சம்மதியாமலும் அவனுக்கு செவி விடாமலும் உன் கண் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும் அவனுக்கு தப்பு விடாமலும் அவனை ஒழித்து வைக்காமலும் அவனை கொலை செய்து போட வேண்டும்.
அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையும் பின்பு ஜனத்தின் கையும் அவன் மேல் இருக்க கடவுள். பார்த்தீங்களா, முதல்ல உன் கை இருக்கணும், பிறகு ஜனத்தின் கை இருக்கணும். அப்போ அவ்வளவு வைராக்கிய வாஞ்சை அப்படி இருக்குன்னு சொல்கிறார். இருக்க கடவுது. அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தரை விலகாதபடிக்கு அவர் உன்னை ஏவினபடினால் அவன் சாகும்படி அவனை கல்லெறிய கடவாய். பார்த்தீங்களா, சாகும் வரைக்கும் அவனை கல்லெறின்னு சொல்கிறார். இயேசுவானவர் நான் போதிக்கும் பொழுதும் அவர் சில உபதேசங்களை கொடுக்கும் பொழுதும் அதுதான் சொல்வார். எங்கே போனது, நம்ம மற்ற யார் இடத்துக்கு அனுப்பப்படவில்லை, அந்த விதவை இடத்திற்கு எலியா அனுப்பப்பட்டான்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன சொன்னால் கோபம் வந்துடும். உடனே இவங்க நினச்சிவாங்கன்னா கல் அடித்து அவனை கொல்லக்காண்டி இயேசுவானவரை கல்லெறிஞ்சுக்குள்ளக்காண்டி கொண்டு போவாங்க. மலைக்கு, உயர்ந்த மலைக்கு கொண்டு போனார்கள் இருக்குது. அங்கே அவர்களிடவே மறைந்து போனான்னு இருக்குது. அப்போ அவங்கள நினச்சாங்கன்னா பழைய ஏற்பாட்டின்படி அவரை தப்பு பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் இயேசுவானவர் அவர் தேவன் தெரியாது, அவர் மறைந்து போனார்னு வசனங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தால இவன் ஸ்தேவான் சேவானையும் நினைச்சாங்கன்னா கல்லெறிஞ்சு கொள்கிறாங்க. அப்போ முதல்ல கல் யாருக்கு எறிஞ்சான்னா அவரை குற்றப்படுத்தினவனை. அவன் ட்ரெஸ் எல்லாம் காத்து கொண்டு இருந்தான். யாரே பவுல். அதெல்லாம் நம்ம சிஸ்டாலமாக பின்னால் பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு விரோதமாக நீ எது தப்பு செஞ்சாலும் ஆண்டவரை விட்டு விலகிற எந்த காரியமானாலும் நீ செய் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவருக்கு விரோதமான ஒரு செயல் நம்மளுக்கு நடக்கும்பொழுது அவன் இருதயத்திலே இருக்கக்கூடாது, அதை அழிச்சு போடு, அவனை இது பண்ணு அப்படின்னு சொல்லுறதுக்கு தான் அந்த இதெல்லாம் எழுதியிருக்கிறார். அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணினவரை உன் தேவனாய கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு அவன் உன்னை ஏவினபடினால் அவன் சாகும்படி அவன் மேல் கல்லெறிய கடவாய். சாகும் வரைக்கும் கல்லெறின்னு சொல்கிறார். இப்போ விபச்சார ஸ்திரியை கல்லெறிய வந்தாங்க. ஏற்கனவே ஞாபகப்படுத்தபடி அது தப்பு. ஆண்டவர் என்ன செஞ்சார், எல்லாருடைய பாவங்களையும் அவர் தரையில் எழுதிட்டார். உங்களில் பாவம் இல்லாத முதலில் இவளை கல்லெறிட்டுன்னு சொல்கிறார். அப்போ இவங்க நினைச்சாங்கன்னா எல்லா யூதர்களும் பாவம் செய்தவர்கள் தான், பாவம் செய்யாத ஒருவரும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்லேருந்து தாவீது சொல்லுவார். அதனால் இவன் வெளிப்புறமாக இவனுடைய பாவங்கள் வெளியே தெரியாமல் இருக்கும். ஆனால் முதலில் கல்லெறியும் பொழுது எல்லாருக்கும் இருதயத்தின் சிந்தனைகளை ஆண்டவரை வெளிப்படுத்துறதுனால எல்லாரும் கல்லை போட்டு போயிட்டான். ஆண்டவரும் நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யான்னு சொல்லி அந்த விபச்சார ஸ்திரியை தள்ளி விடுறார். அப்போ இவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தாரா முடிக்க வந்தார்னு சொல்லி அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக வந்தார். அவர் அந்த ஸ்திரிக்கு மன்னிப்பு கொடுத்தாரு. இவரும் என்ன செய்றாருன்னா இனி பாவம் செய்யாது, இனிமே பாவம் செய்யாத, இனிமேல் நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலைன்னு சொல்கிறார். இவங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வந்தாங்க, இவங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலாம்னு சொல்லிட்டார். புதிய ஏற்பாடில் ஆண்டவர் இயேசு வச்சவர் பிறந்தவனே அவரே நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றி நம்மளுக்கு செய்து தந்தார். பழைய ஏற்பாடில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இஸ்ரவேலர் யாவரும் அதை கேட்டு பயந்து இனி உன் நடுவே இப்படிப்பட்ட தீமை காரியத்தை செய்யாதிருப்பார்கள். இப்படி தீமையான காரியம் அந்நிய தேவனை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டும் சொல்கிறார். கற்பனையிலே முக்கியமான கற்பனை. அந்த கற்பனை முதலாம் கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்ம அது தெரிஞ்சாச்சுன்னா ஆண்டவருக்கு அதிக கோபமே அதில் தான் இருக்கும். விக்கிரகாராதனை தான் ஆண்டவருக்கு பொருளாசை விக்கிரகன்னு சொல்கிறார். நம்ம அதிகமாக ஒரு இதில் ஆசை வைக்கும் பொழுதுமே நம்ம விக்கிரகாராதனை தான். ஒரு பொருளை நம்ம ஒரு முக்கியமான பொருளுங்கும் போது அதில் நம்ம ரொம்ப ஆசை வச்சாச்சுன்னா அதில் நம்ம இதயத்தில் அது வந்துடும். உடனே அது விக்கிரகாராதனை. நகை, வீடு, சொத்து இதெல்லாம் வந்த உடனே அது நம்ம அதிகமாக அதில் பற்றுதலாக இருக்கும் பொழுது ஆண்டவரை மறந்துடுவோம், விக்கிரகாராதனை வந்துடும். அதனால தான் விக்கிரகாராதனைக்கு விலகி ஓடுங்கள், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள்னு சொல்கிறார். எல்லாம் எவ்வளோ வசனங்கள் நம்மளுக்கு ஞானமாக ஆண்டவர் எழுதி வச்சுருக்காரு. அது எல்லாமே உன்னை பிடிக்கும், அது பிடிக்காதுன்னு இல்லை, அது பிடிக்கும். அப்போதே போகணும். ஏன்னா அந்த வசனம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆண்டவரே அது உனக்கு உணர்த்திடுவார். வசனத்தின் மூலம் உணர்த்தும் பொழுது அது போயிடும். நம்ம ஒன்றும் யோசிக்க வேண்டியதே கிடையாது. அது வந்ததுலேருந்து அப்படியே போயிடும். நம்ம அதை யோசிக்க வேண்டியதில்லை. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு குடியிருக்கும் கொடுக்கும் பட்டணத்திலே ஒன்றிலே போலியாளின் மக்களாகிய துஷ்ட மனிதர் உன்னத்தில் புறப்பட்டு நீங்கள் அறியாத வேறு தேவர்களை செவிப்போம் வாருங்கள் என்று ஒரு பட்டணத்தில் குடிகளை ஏவினார்கள் என்கின்ற செய்தியை கேள்விப்படும்போது நீ நன்றாய் விசாரித்து கேட்டாராய்ந்து அப்படிப்படி அருவப்பு காரியம் உன் நடுவே நடந்தது மெய்யும் நிச்சயம் என்று காண்பாயானால் அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டை கருத்தால் வெட்டி அதையும் அதில் உள்ள யாவையும் மிருக ஜீவன்களையும் பட்டை கருத்தால் சங்காரம் பண்ணி. பார்த்தீங்களா, ஒரு பட்டணத்தில் அந்நிய தேவலை செவிக்கிறாங்க இப்படிலாம் பண்ணி கேள்விப்பட்டு ஆராய்ஞ்சிக்கிட்டு
திருப்பி இப்படி தான் உண்மையிலே பண்ணாங்கன்னு சொன்னால் அவனை வெட்டி போடுங்க. அவங்கள என்னென்னா நினச்சா பட்டை கறக்கினால வெட்டி போடு, இப்படிப்பட்ட தீமையை வரக்கூடாதுன்னு சொன்னார். அவர் மிருக ஜீவன்களையும் பட்டை கறக்கினால் சங்காரம் பண்ணி அதில் கொள்ளையிட்டது எல்லாம் நடுவீதியிலே கூட்டி அது தேவனுடைய கர்த்தருக்கு முன்பாக அந்த பட்டணத்தையும் அதில் கொள்ளையிட்ட யாவையும் முழுவதும் அக்கினிலே சுட்டரிக்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ சுத்தம் பண்ண சொல்கிறார் ஆண்டவர். அக்கினிலே சுட்டரிக்கிறது. எவ்வளோ பெரிய பொண்ணு வெள்ளி இருந்தாலும் அது அக்கினிலே சுட்டரிக்கிறது. அது இனி கட்டப்படாமல் நித்திய மண்மேடாக இருக்க கிடவுது. நித்திய மண்மேடு பார்த்தீங்களா நித்திய சொல்லிட்டார். அப்போ ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு காரியம் நடக்கும் பொழுது அதை நம்ம தீக்கொளுத்தி அதை அழிக்கும் பொழுது அது நித்திய மண்மேடு, அதில் ஒன்றுமே வாசலம் குடியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த வசனத்தை சேர்த்தார். இனி அது கட்டப்படாமல் நித்திய மண்மேடாக இருக்க கடவுதுன்ட்டார். இருக்க கடவுதுன்னு என்னது, கட்டில் கொடுத்துட்டார். இப்படிலாம் அறுவடை செஞ்சாச்சுன்னா அதை மண்மேடு ஆகிட்டேன்னா நித்தியமாக அதில் ஒன்றுமே குடியே இருக்காது. அது நித்திய மண்மேடாக இருக்க கடவுது. சபிக்கப்பட்ட பொருள் ஒன்று உன் கையில் இருக்க வேண்டாம். பார்த்தீங்களா முக்கியமானது சபிக்கப்பட்ட பொருள். ஒரு சபிக்கப்பட்ட பொருள்னா அந்த விக்கிரகங்களுக்கு பண்ணது மற்ற காரியங்களும் ஒரு காரியத்தில் சபிக்கும் பொழுது அந்த சபிக்கப்பட்ட பொருள் ஆகான் எடுத்து வச்சா பார்த்தீங்களா சபிக்கப்பட்ட பொருள். அவன் எவ்வளோத்துக்குள்ள கல்லெறிஞ்சாச்சு கொண்டாங்க அவனை. அதே மாதிரி சபிக்கப்பட்ட பொருள் உனக்கு ஒன்றுமே வேண்டாங்கிறாரு. நீ நன்மையாக செய், உனக்கு நான் நன்மையே தந்துடுவேன். சபிக்கப்பட்டது ஒன்றுமே உன் வீட்டுக்குள்ளே கொண்டு வராது அப்படிங்கிறார். சபிக்கப்பட்ட பொருள் ஒன்று உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று முதல் உங்களுக்கு கற்பித்த தேவனுடைய கற்பனை எல்லாம் நீ கை கொண்டு உன் தேவனாய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான செய்யும்படிக்கு அவர் சத்தியத்துக்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். அவர் தான் விருத்தி அடைய பண்ணணும். நம்ம தீட்டுப்பட்ட பொருள் மற்ற காரியங்களை நம்ம விட்டு கொண்டு போய் நம்மளுடைய காரியங்களில் வச்சுருந்தாலும் என்ன அது தீட்டுங்கிறாரு, அது அசுத்தங்கிறாரு, அது ஒன்றுமே உன் கையில் இருக்கக்கூடாதுங்கிறார். அப்போ எவ்வளவு பசுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார் பார்த்தீங்களா. நம்ம மனது சொல்லுவோம் இது அப்படி தானே வச்சுக்கலாமேனுங்க, அதெல்லாம் பண்ணாத தூரப்போடு அப்படிங்கிறார். உனக்கு கொஞ்சம் போதும், நான் உன்னை விருத்தியடை பண்ணுவேன்னு சொல்கிறார். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உனக்கும் தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். நீ மற்றவங்களை தீட்டு பொருளை உனக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே மற்றக்குள்ளே கொண்டு போக வேண்டாம், நான் ஒன்று ஆசீர்வதிப்பேங்கிறார், விருத்தி அடை பண்ணுவேங்கிறார். அப்போ எவ்வளோ முக்கியமான தேவன். அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவன். சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கி மனுஷனையும் தமது சாயலின்படி உண்டாக்கி அவனுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவரை பற்றி அறிகிற அறிவிலே வளர்ந்து திரும்பி நித்தியத்துக்குள்ளே அவனை பிரவேசிக்க செய்வது தான் நம்மளை விருத்தி அடை செய்வார்னு சொல்கிறார். ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து விருத்தியடை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. குறைகள் குற்றங்களும் உண்டு, இருதயமே குற்றவாளி என்று தீர்க்கும் ஆண்டவரே. ஆனாலும் உங்களுடைய கைகளிலே எங்களுக்கு கிரியையிலே நாங்கள் பரிசுத்தமாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. குறைகள் குற்றங்களை எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. சார்ந்த குணத்தை கற்றுக் கொடுங்கப்பா. பலவீனங்களை எடுத்து போடுங்க, சோர்வுகளை எடுத்து போடுங்க. சாத்தான் கொண்டு வருகிற சகல நோய்களிலிருந்து விடுதலையாக்கி தர வேண்டுமா செபிக்கிறேன். உண்மை தடவி ஆகிலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டுகொள்ள கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன்ப்பா. நாங்கள் ஒன்றுமில்லை என்று தாழ்த்துகிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென்.